ஓம் சரணாகத தீனார்த்த பதித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ராகு கேது தோஷ ரகசியங்கள். இதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த திருமண பந்தம் அப்படிங்கிற காலகட்டம் வரும்போது ஜாதகத்தில் இல்லாத குற்றங்களையெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. செவ்வாய் தோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, புத்திர தோஷம் இருக்குது, மாங்கல்ய தோஷம் இருக்குது, கலத்திர தோஷம் இருக்குது, ராகுகேது தோஷம் இருக்குது, காலசர்ப தோஷம் இருக்குது. மாமனாருக்கு ஆகாமல் போயிடும், மாமியாருக்கு ஆகாமல் போயிடும், மச்சாண்டாருக்கு ஆகாமல் போயிடும், கொழுந்தனாருக்கு ஆகாமல் போயிடும்னு போட்டு படுத்தி எடுப்பாங்க. சரி, இதில் எந்த அளவுக்கு இந்த தோஷங்கள் வேலை செய்கின்றன, அதில் குறிப்பாக இந்த ராகுகேது தோஷங்கள், இதை பற்றின விளக்கங்கள் நிறைய காணொளிகள் ஆல்ரெடி போட்டிருந்தாலும் இப்போ சொல்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். பொதுவாக ஒரு லக்னத்தோடு ராகு அல்லது கேது தொடர்பு கொண்டால் அவங்க நேர் 180 டிகிரியில் இருக்கக்கூடியவர்கள்னால 7ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ வந்துடுவாங்க. உங்களுக்கு லக்னத்தில் ராகு இருக்காருன்னா 7ல் கண்டிப்பாக கேது இருப்பார். உங்களுக்கு லக்னத்தில் கேது இருக்காருன்னா 7ல் கண்டிப்பாக ராகு இருப்பார். இது கலத்திர தோஷம். அதே மாதிரி குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துலையும் ஆயுள் ஸ்தானம்ங்கிற 8ஆம் இடத்துலையும் அதே ராகு கேதுகள் இருந்தாலும் திருமண தடையை தரக்கூடியது அல்லது கலத்திர தோஷத்தை தரக்கூடியதுங்கிறது ஒரு பொது விதி. இந்த பொது விதிக்கு விதிவிலக்கு ரகசியங்கள் ஊறுபட்டது இருக்கு. முதல் விதி, திருமண காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 25 வயசுலேருந்து அவங்க நல்லா வாழ்ந்து முடிக்கிற ஒரு ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 55 வயசு வரைக்கும், அந்த 30 ஆண்டு காலத்தில் இந்த ராகுவோ கேதுவோ தசை நடத்தலைன்னா இந்த தோஷத்துக்கு யூஸே கிடையாது, செல்லுபடியாகாத தோஷம் அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். இது ஒரு விதி. இப்போ ஒருத்தர் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்திருக்கார். மிதுன ராசி, மிதுன லக்னம், லக்னத்திலேயே சந்திரனோட ராகு இருக்கார். ராகு கொஞ்சம் தள்ளி மிருகசீட நட்சத்திரத்துக்கு போயிடுறாரு. சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவருக்கு நேர் 7ஆம் இடத்துல கேது இருப்பார். இவர் பிறந்தது ராகு திசையில். ராகு மகாதேசம் ஒரு 10 வருஷம் பேலன்ஸ் இருக்க பிறந்திருக்காரு. ராகு 10 முடிஞ்சு குரு 16 வருஷம். அதுக்கப்புறம் நடக்கிறது பார்த்திங்கன்னா சனி திசை நடக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புதன் திசை நடக்கும். இப்போ ராகு திசை குரு திசை முடியும் போது இவருக்கு சனி மகாதிசை 19 ஆண்டுகள், புதன் மகாதிசை 17 ஆண்டுகள், மொத்தம் பார்த்திங்கன்னா 35 ஆண்டுகள். இது ரெண்டும் சேர்ந்து மொத்தம் வர்ற வருடம் 35-36 வருஷம். 19 ஒரு 17 36 ஆண்டுகள். இவருக்கு 25 வயசில் ஆரம்பிக்கிற சனி 60 வயசு ஆகிடும், 61 வயசு ஆகிடும். இப்போ இவருக்கு ராகுகேது இருந்து என்ன பிரயோஜனம்? எந்த வேலையும் செய்யாது. இந்த கால்குலேஷனை போட தவறிட்டு தான் 19ல் ராகுகேது இருந்தால் தோஷம், ராகுகேது இருந்தால் பிரச்சனை அப்படின்னு முடிவெடுக்கிறோம். இதில் இன்னும் ஒரு நுணுக்கம், இவருடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு வேளை ஒரு 4 வருஷத்துலையோ 5 வருஷத்துலையோ கேது திசை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேண்டியது அவசியம்தான். ஏன்னா இவருடைய வாழ்க்கை துணைக்கு கேது திசை நடப்புக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இவரோட ஜாதகத்தில் இருக்கிற 7ஆம் இடத்து கேதுவுக்கு உயிர் வந்துடும். இந்த ராகுவும் கேதுவும் எப்போவுமே நேர் 7ஆம் இடத்துல இருக்கிறது உங்களையும் சமுதாயத்தையும் இணைக்கும் ஒரு பாலம், உங்களையும் உங்கள் வாழ்க்கை துணையும் இணைக்கும் ஒரு பாலம், உங்களையும் உங்களுடைய மரணத்தையும் இணைக்கும் ஒரு பாலம். 7ஆம் இடம் போது மாரகஸ்தானம் இல்லையா? ஸோ இது 2 பாலம். இவங்க 2 பேரும் ஒரே ஆள் தான், இருவேறு துருவங்கள், 180 டிகிரியில் அப்படியே நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள்ங்கிறதுனால இவர்களின் நிலைப்பாட்டை சற்று துல்லியமாக கணித்து விடுதல் அவசியம். ஆனால் பொதுவாகவே ராகுகேது இருந்தால் உடனே தோஷம், அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் கட்டணும்னு சொல்லி காலதாமதம் செய்து கொண்டிருப்பதில் எந்த புண்ணியமும் இல்லை. இப்போ என்னோடய ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு 7ஆம் இடத்துல கேது, லக்னத்தில் ராகு 7ஆம் இடத்துல கேது. இப்போ நான் மனம் முடித்திருக்கிறதுல ராகு கேது தோஷமே கிடையாது. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, எனக்கு ராகு திசை நடத்த போனதே இல்லை. நான் பிறந்ததே புனர்பூச நட்சத்திரம். இப்போ ராகு திசை வாழ்க்கையில் வரவே வராது. கேது திசை அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு, வயது கடந்த நிலையில் வருது. புரியுதா உங்களுக்கு? அப்போ தோஷங்கள்ங்கிறது எப்போ வேலை செய்யும், எப்போ வேலை செய்யாது, அது வேலை செய்கிற அளவில் தான் இருக்கா இல்லை வேலை செய்யாதா, சுப கிரகங்களுடைய தொடர்புகள் இருக்கா, வேறு நல்ல நிலைவுகள் இருக்கா, இதெல்லாம் பார்க்காம பொதுவாக எடுத்தோடனே ராகுகேது தோஷம் அதனால் பாதிச்சிடும், அதனால் குடும்ப வாழ்க்கை கெட்டு போயிடும், ஆயுள் குன்றம் ஏற்பட்டுரும், அப்படி போகிறது தப்பு. செவ்வாய் தோஷத்துக்கும் இதே மாதிரி தான். செவ்வாய் உண்மையிலே தோஷமாக இருக்கா, அவர் தசை நடத்த வர்றாரா இல்லையா, இதெல்லாம் பார்க்கணும். இருவேறு ஜாதகங்களை இணைக்கும் போது அதிகப்படியான கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அப்படிங்கிறதுக்காக இந்த வழக்கம் சொல்கிறேன். சரி, இப்போ ஒருத்தருக்கு தோஷம் ஆக்டிவேட்லேயே இல்லாமல்
தோஷம் உள்ளவங்களை கல்யாணம் பண்ணி அவர்களுக்கு அந்த தசைகள் நடக்கும்போது அதுவும் ஒரு விதமான நெருடல்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் விவாகரத்து வரைக்குமான சிக்கல்களையும் கொடுத்து விடும் வாய்ப்பு உள்ளது தான். ஸோ உண்மையிலேயே இந்த குற்றம், அதாவது தோஷங்கள் வேலை செய்யும் தகுதியோடு இருக்கிறதா, இதை ரொம்ப துல்லியமாக கணிக்க வேண்டியது அவசியம். அதுக்கு நிறைய ஸ்கேல்ஸ் இருக்குது. அந்த துல்லியத்தன்மையின் அடிப்படையில் கணிச்சா மட்டும்தான் நீங்கள் உண்மையிலேயுமே அது வேலை செய்யுமா இல்லை இல்லையா அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். முழுமையான குருவின் பார்வையை பெற்றுவிட்ட ராகுவோ கேதுவோ பெரும் துன்பம் தருவதே இல்லை. இது ஒரு சூட்சமமான உண்மை. சிலருக்கு ராகு கேது தோஷம் இருக்கும், ராகு திசையே நடப்பில் இருக்கும், ஆனால் திருமண வாழ்க்கையில் எந்த சிக்கல் இல்லாமல் பாட்டுக்கும் போயிட்டே இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 5லேயோ 9லேயோ குரு இருந்து பார்த்துட்டு இருப்பார், சென்டர் பாயிண்டாக பார்ப்பார். அதே மாதிரி ராகு கேது இருக்கிற வீட்டின் அதிபதி நல்ல பவராக இருப்பார். 2-3 சுபர்களின் தொடர்புகள் இருக்கும், அது போகிறதே தெரியாது, அவங்க பாட்டு போவாங்க. இன்றைக்கு காலையில் கூட ஒரு ஜாதகம் பார்க்கும்போது, சார் ராகு திசை கூரையை பிச்சுட்டு போட்டுச்சு சார், எனக்கு எந்த குறையுமே இல்லை, குரு திசை வந்ததுலேருந்து செருப்பால் அடி வாங்கிட்டு இருக்கேன்னார். அவர் மிதுன லக்ன ஜாதகர். மிதுனத்துக்கு ராகு கொடுக்கத்தான் செய்வார், குரு கெடுக்கத்தான் செய்வார். இதில் ஒரு நேச்சுரலான அமைப்பு. 2ஆம் இடத்துல ராகு இருக்கும், உன் குடும்ப வாழ்க்கையை அவ்வளோதான் சொன்னாங்க சார். ஆனால் ராகு திசையில் நான் அருமையாக இருந்தேன், தொட்டதெல்லாம் தொலைங்குச்சு, வீடு கட்டினேன், இடம் வாங்கினேன், கார் வாங்கினேன், தொழிலில் வந்து டாப் மோஸ்ட்டுக்கு போனேன். ஆனால் குரு திசை வந்ததுலேருந்து சர்க்கிள் மேல் சர்க்கிளாக இருக்குனார். அவருக்கு மிதுன லக்னம் 10ஆம் இடத்துல குரு இருந்து 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுவை பார்த்து சூப்பராக ராகு திசை செஞ்சிருச்சு. அடுத்து குரு திசை வேலை போயிடுச்சு, உத்தியோகத்தில் இழப்பு. அதுதான் ஜாதகம். அப்போ ஒரு கிரகம் உண்மையிலேயே தோஷங்கள் செய்கின்றன என்பதை துல்லியமாக கணிக்காமல் இது மாங்கல்ய தோஷம், இது களத்தர தோஷம், இது இருதார குற்றம் அப்படின்னு முடிவுக்கு வரவே வராதிங்க. அதில் நிறைய நுணுக்கங்கள் ஒளிந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த தசாநாதர்கள் உங்களுக்கு ஒரு 55 வயசுக்குள்ளே வரலைங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கோ உங்கள் வாழ்க்கை திணைக்கோ அந்த தசை இல்லாமல் இருந்தால் போதுமானது. புரிஞ்சுங்களா? ஸோ லக்னத்தில் ராகு இருந்தாலும், 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும், 7ல் ராகு இருந்தாலும், 8ஆம் இடத்துல ராகு இருந்தாலும், அல்லது லக்னத்தில் கேது இருந்தாலும், 2ஆம் இடத்தில் கேது இருந்தாலும், 7ல் கேது இருந்தாலும், 8ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் பொதுவான விதி களத்தர தோஷ ஜாதகம். ஆனால் அந்த தசாநாதர்கள் நடப்புக்கு வராத நிலையில் அவருடைய 25 வயது முதல் 55 வயது வரை காலம் கடக்கிறது என்றாலே இங்கே தோஷம் செற்று போய்விட்டதுன்னு அர்த்தம். இது வேலை செய்கிறதுக்கான தகுதிகள் கம்மி. சிலர் உடனே பயங்கர அறிவுஜீவியாக கேள்வி கேட்பாங்க, புத்திகளில் வந்து வேலை செஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? கண்டிப்பாக செய்யாது. தசாநாதனை மிஞ்சி புத்திநாதன் எப்போவுமே பெரும் அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி விடுவது இல்லை. அதே மாதிரி இயற்கை சுவர்களான குரு சுக்கிரனின் தொடர்புகளை ராகுவோ கேதுவோ பெற்றிருக்கும் நிலையில் பெரும் அளவு பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே கணக்கில் எடுத்துக்கணும். உங்கள் வாழ்க்கை துணையின் ஜாதகத்தில் மேபி சார் எனக்கு ராகு கேது இருக்குது சார், நான் அதே மாதிரி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் சந்திரலக்கண அடிப்படையிலையும் இந்த ராகு கேதுவை பொருத்தத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதும் ஒரு சூட்சுமமான விதி. இதையும் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒருத்தருக்கு ஜென்மலக்கண அடிப்படையில் ராகு கேது இருக்குது, அவருடைய வாழ்க்கை துணைக்கு சந்திரலக்கண அடிப்படை, அதாவது ராசிநாதன் நின்ற ராசியில் சந்திரனுக்கு கூட ராகு கேது இருக்குது, அதுவும் கூட கிட்டத்தட்ட மேட்சிங்கில் வரும். இந்த மாதிரி பலவிதமான கணக்கீடுகளை போட்டு பார்த்து தான் தோஷம் உண்மையில் இருக்கா, இந்த தோஷம் வேலை செய்கிற தகுதியோடு இருக்கா, இல்லை இது வந்து சும்மா பேரளவுக்கு இருக்கிற தோஷம் தானா அப்படிங்கிறது எல்லாவற்றையும் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.